ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஐ நோ வென் யூ ஆர் கோயிங் டு டை படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இது ஒரு இந்தோனேஷியன் பேய் படம். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்குற சக்தி எல்லாம் இருக்கும் போல். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி முன்னாடி யாராச்சும் சாவ போகிறாங்கன்னா அவங்களோட சாவு நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கனவாக வருது. இந்த பிரச்சனை நம்ம ஹீரோயினியை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி அவளோட காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு அவங்க கிராமத்தில் ஏதோ பிரச்சனைன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோயினிக்கு சரியா படலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி முன்னாடி யாராச்சும் சாவ போகிறாங்கன்னா அவங்க சாவு நம்ம ஹீரோயினோட கனவாக வரும் இல்லையா, அது மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போகிறப்ப நம்ம ஹீரோயினிக்கு சாவுற மாதிரி கனவு வருது. இது சரியா படலைன்னு நம்ம ஹீரோயினியும் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அந்த கிராமத்தில் அப்படி என்னதான் நடக்குது, நம்ம ஹீரோயினி அந்த கிராமத்துக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ஐ நோ வென் யூ ஆர் கோயிங் டு டை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் நம்ம சேனலில் நான் போடுறேன். அதனாலே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஏற்கனவே இவர் தேர்ட் ஐ டால் அப்படின்னு நிறைய படமே எடுத்திருந்த எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதனால தான் இந்த படம் நான் விரும்பி பார்த்தேன். இந்த படத்தில் ஹாரர் சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அவருடைய படங்களில் ஹாரர் சீன்ஸ் எல்லாம் எப்படி சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்னென்ன நடக்குது, நம்ம ஹீரோயினுக்கு ஏன் கனவு வருது அப்படின்னு தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயினி அந்த கிராமத்தில் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு காட்டுற சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். படம் பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அதனாலே குட்டி பசங்க இந்த படத்தை பார்க்க வேணாம். இந்த படம் இப்போ தமிழில் இல்லை, முழுக்க இந்தோனேஷியா மொழியில் தான் இருக்குது. இங்கிலீஷில் கூட இந்த படம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேவான படமாக தான் எனக்கு இந்த படம் தோணுச்சு. நீங்கள் ஒரு கோஸ்ட் லவராக இருந்தால், நீங்கள் ஒரு மொழி பிரச்சனை இல்லாமல் ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்கும்.